வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல். நம்ம ஏற்காடு போயிருந்தோம். ஏற்காடுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் எப்படி ரூம் புக் பண்ணலாம், என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம், ஏற்காடில் நீங்கள் என்ன மாதிரியான மைண்ட் செட்டோட நீங்கள் போகணும், அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேலத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கீழே இருந்து மலை மேலே ஏறணும் அப்படின்னா ஏற்காடு வந்துடும். ஏற்காடு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு மலைத்தொடர் தான். ஏற்காடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிளைமேட்டில் உள்ள ஒரு இடம், மூலிகைகள்லாம் விளையக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரியான பெரிய ஊர்களில் நிறையா ஸ்பாட்ஸ் இருக்க மாதிரியான ஏரியா ஏற்காடு கிடையாது. நாங்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய ரீல்ஸையும் வீடியோஸையும் பார்த்துட்டு ஓகே ஏற்காடு வந்து டீமாக போய் நம்ம சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பட் ஏற்காடு போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வந்துச்சு. முதல்ல ஏற்காடு அப்படின்றது வந்து ரிசார்ட்டுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இங்கே போயிட்டு ஒரு 2-3 நாள் வந்து ரிலாக்ஸாக ஒரு ரிசார்ட் எடுத்துகிட்டு உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வரணும், நல்ல ஒரு கிளைமேட் அனுபவிக்கணும் அப்படின்னா ஏற்காடு வந்து சூப்பரான இடம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற இடங்களில் இப்போ கொல்லிமலையாக இருக்கட்டும், ஊட்டி, கொடைக்கானல், அதுக்கப்புறம் ஏலகிரி, வால்பாறை இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம ஒரு பைக்கோ காரோ எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு பார்த்துட்டு நம்ம சில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் ஏற்காடு அந்த மாதிரியான இடம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்காடு அப்படின்றது ரொம்ப ஒரு சின்ன கிராமம், மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான். அப்படிங்கும்போது நம்ம வெளியில் ஒரு ஸ்டே எடுத்து தங்குறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளதை மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஃபீஸிபிளான இடமா இருக்குது. மற்ற இடங்கள்லாம் வந்து ரொம்ப ரிமோட் ஆகி போயிடுது. நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட நம்ம வந்து போகிறதுக்கான ரொம்ப மெனக்கட்டு நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களும் வந்து எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏற்காடில் நீங்கள் ரூம் எப்படி நான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நாங்கள் புக் பண்ண ரூம் வந்து 25,000 நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். 2 நைட்டு 3 டே அப்படின்ற கணக்கில் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டே புக் பண்ணும்போது ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் நேரில் பார்க்கும்போது ஃபோட்டோவோட எஃபெக்ட் நேரில் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு வந்து நல்ல பெட்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய பெட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு பெட்டு இருக்கிறது. பட் குளிரான இடம் அப்படின்றதுனால இந்த ரூம் வந்து ரொம்பவுமே சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிளைமேட் நல்லா அமைஞ்சது. பட் ரூமை பொறுத்த வரைக்கும் நிறையா குறைகள் இருந்துச்சு. பைப் ஒர்க் ஆகலை, ரூமில் வந்து லாக் ஒர்க் ஆகலை, இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. டிவி சுத்தமாக ஒர்க் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸும் ரொம்ப மோசம். எதனால் வேணும் அப்படின்னா நம்ம நடந்து போய் அவங்க இருக்கிற இடத்துல போய் கேட்கணும். நமக்கு கால் பண்ணி கூப்பிட்ற மாதிரி ஃபெசிலிட்டியோ இல்லை அவங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து என்ன வேணும் அப்படின்ற கேட்குற மாதிரியான விஷயங்களும் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது வேணுமா நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எங்கள் ரூம் இங்கே இருக்குது, ஒரு சின்ன ரேம்ப் மாதிரி இருக்குது, ரொம்ப மேலே ஏறி போய் அவங்க ரிசப்ஷன்லேருந்து அவங்க இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம பர்சனலாக கூப்பிடணும், அப்போ தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அங்கே வேலை பார்க்குற பசங்க சொல்லியிருந்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு டேபிள் இருந்தது, நகட்டலான்னு சொல்லி தூக்கணும், டபக்குன்னு அந்த டேபிள் மேலே இருந்த கிரானைட் உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய பில்லை போட்டாங்க. பட் ஏதாவது தூக்குனா உடஞ்சிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நாங்கள் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க தான் ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க ரெசார்ட் நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி 2 இடத்துல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் இங்கே நாங்கள் சூஸ் பண்ணோம். இதுவும் அதே மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கே வந்துவிட்டோம். இங்கே வந்து ரெசார்ட் நடத்துகிறவங்க வந்து ரொம்ப வந்து கஸ்டமர் சர்வீஸை வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஏன்னா மற்ற இடங்கள்லாம் நாங்கள் தங்கியிருக்கோம், நிறையா ஹில்ஸ் ஏரியாக்கெலாம் போயிருக்கோம். அவங்க வந்து ஓரளவுக்காவது நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத. ஸோ அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. சரி ஓகேன்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் போகலான்னு சொல்லிட்டு லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன் சீட் அப்படின்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது எப்படின்னா மலையோட முகடில் இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டு. ஒரு வெள்ளைக்காரங்க வந்து ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளைக்கார லேடி வந்து இங்கே வந்து உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு வந்து லேடிஸ் சீட் அப்படின்ற பேரை வச்சுட்டு போனதாக இங்கே ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த லேடிஸ் சீட் அப்படின்ற அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம கூகுளில் பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் கார்டன், அப்புறம் மூலிகை தோட்டம், அதுக்கப்புறம் இந்த லேடிஸ் கார்டன், இந்த 3 வியூ பாயிண்ட் பக்கத்தில் காமிக்கும். இது எல்லாமே வந்து ஒரே இடம் தான். நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த 3 கார்டனையும் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா சேலத்தோட அந்த சிட்டியோட வியூ எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மலையெல்லாம் வந்து குடஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்றது மேலேருந்தே பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கீழே வந்து ரோஸ் கார்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் போன இடத்துல ரோஸ் கார்டனில் வந்து காட்டெருமை வந்து உள்ளே பூந்துருச்சு, பன்னிலாம் வந்து பூந்து செடியெலாம் வந்து நிறையா டேமேஜ் பண்ணிடுச்சு.
இனிமேல் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மெயினாக வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் போகலாம். மற்றபடி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக போர் அடிக்கும். இந்த இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் வந்து நிறையா ஃப்ளவர்ஸை வந்து கண்காட்சி மாதிரி வளர்த்து வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் போகிற டயத்தில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் கிடையாது. ஒரு சில ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஒரு 2-3 ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் நாங்கள் பார்க்காத ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். மற்ற எல்லாமே வந்து யூஸ்வலாக எல்லா ஹில்ஸ் ஏரியாலாம் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் தான். இது பாருங்களேன், இது பார்க்க வந்து மாதுளம்பழம் பிஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃப்ளவரு. இது வந்து ஒரு செடி, பார்க்குறதுக்கே ஒரு ரோஸ் மாதிரியே வந்து முளைச்சிருந்தது அந்த செடி. ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். இது சுற்றி பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு 3-3.5 மணி நேரம் ஆகும் இன்றைக்கி நடந்து போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. ஆனால் அந்த செட்டப் வந்து சூப்பராக இருக்குது. பட் நல்லா தண்ணி வந்து நல்லா ஃப்ளோவில் இருக்குது. இப்போ ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இங்கே உட்காந்து இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இடம். பட் இங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் ஏற்காடில் மெயின் ஏரியாவாக இருக்கக்கூடிய அந்த லேக்கிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நீங்கள் வண்டியில் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு போகும்போது கடைகள் நிறையா இருந்தது. அந்த கடைகளில் வந்து இந்த மூலிகை, முடவாட்டுக்கால் கிழங்கு, அப்புறம் அந்த தேன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. நான் வந்து அந்த முடவாட்டுக்கால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். 1/2 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்ற பிளானில் முடவாட்டுக்கால் வாங்கினேன். அம்மாவுக்கு சார் அதான் கால் வலின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு 1/2 கிலோ போடுங்க. 1/2 கிலோ போதுமா? ஆமாண்ணே. எப்படி வெறும் எப்போதும் ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரி? ஆமாங்க, லைட் டீ வச்சு. ஓகேண்ணே. சார் முடவட்டி கிழங்கு, ஓகே, அது ஆட்டுக்கால் கிழங்கு சொல்லலாம். ராம் சீத்தா, முள்ளு சீத்தா, அவகாடா, பட்டர் ஃப்ரூட்டு, கமலா, ஆரஞ்சு, காப்பி தூள், தேன், மிளகு, பலவா 500 வகை இருக்குது சார். எல்லாமே அனுப்பிச்சிடும். உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணே. 93 62 0 52 55 1. ஓகே, உங்கள் பேருண்ணே? பரமசிவன். சரி, வரும் பாருங்க. ஓகேண்ணே. வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி மாதிரி இருந்தது. சரிஞ்சுட்டு உள்ளே போனோம். இங்கே சாக்லேட்டு, மூலிகைகள், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த முழங்காலுக்கு தைக்கிறதுக்கு ஒரு மருந்து ஒன்று வாங்கினேன். அது ஒரு 300 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம முடாட்டு கால் வாங்கியாச்சு இல்லையா, சரி அதுவே போதும் அப்படின்ட்டு தோணிடுச்சு. அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத லைட்டாக வீடியோ கவரேஜ் பண்ணேன். அங்கே வந்து ஒரு மெனு கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வலிக்கு என்னென்ன தைலம் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்த்தவங்களாம் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அந்த தோட்டத்தில் நாங்கள் வந்து அந்த பப்ளிக் மாஸ் மரத்தோட மரம் பார்த்தோம், நீங்களும் பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறையா மரங்கள் இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் வந்து சொல்லியிருந்தது என்னென்னா, அவங்க ஏரிக்கு பக்கத்தில் இருக்குது, ஏரியிலேருந்து ஒரு 200 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் புக் பண்ணோம். பட் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஏரியிலேருந்து ஒரு 3.5-3.25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு டீ கடைக்கு போகணும் அப்படின்னா 2 கிலோமீட்டர் தள்ளி தான் டீ கடையே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. என்னடா அது சொன்னது ஒரு மாதிரியாக இருக்குது, நாங்கள் தங்கினது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏற்காடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஏரியிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டை பாருங்கள். நீங்கள் டக்குனு ஒரு சாப்பாடு வாங்க போகணும், இல்லை ஏதாவது வாங்க போகணும், ஏதாவது தேவை அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக போய் வாங்குற மாதிரியே இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வாங்குறதுக்கு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம். நீங்கள் வெளியிலலாம் வேறு ரிசார்ட்டு எங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா, ஒரு கர்நாடகாவுக்கே போகிறீங்க, ஒரு சிக்மங்களூர் போகிறோம், ரொம்ப ரிமோட்டான ஏரியாவில் தங்குறோம் அப்படின்னா, தங்குற இடத்துல வந்து பேசிக்கான ஒரு சாப்பாடோ, டீயோ, காஃபியோ இதெல்லாம் அவங்களே போட்டு கொடுக்குற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னொன்று ஃபுட்டுமே வந்து நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து எந்த விதமான அந்த காஃபி, டீ அந்த மாதிரி எந்த விதமான சர்வீஸும் அவங்க தர தயாராக இல்லை. அது வந்து எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா காஃபி, டீ தான் மெயின் இல்லையா. ஸோ அதுக்காக வண்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்ற சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஸோ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துல லொக்கேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. இன்னொரு விஷயம், அங்கே வந்து இந்த புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசி விடுவாங்க, என்னோட ரூம் அப்படின்னு பேசி விடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒருத்தராக இருப்பார். இல்லைங்க, உங்களுக்கு பேசி விட்டவர் வந்து ஜஸ்ட்டு வந்து புரோக்கர் தான், அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் தான் வந்து எல்லாம் டேக்கர் பண்ணி போன்ற மாதிரி பேசிப்பாங்க. நீங்கள் என்ன டேர்ம்ஸ் பேசுனீங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது, நீங்களுமே வந்து மறுபடியும் அந்த ஆளை பிடிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு சிக்கல் நிறையா இருக்குது ஏற்காடை பொறுத்த வரைக்கும். ஆன்லைனில் போட்டிருக்க நம்பருமே வந்து புரோக்கர் நம்பர் தான் நிறையா வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ஏற்காடில் வந்து ரூம் புக் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இதெல்லாம் கேட்டுக்குங்க. நீங்கள் தான் ரூம் ஓனரா என்னன்றதான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் அருவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அந்த அருவிக்கு வந்து வந்தாச்சு. அருவி பார்க்கிங் மட்டும் 50 ரூபா வாங்குவாங்க காருக்கு.
நீங்கள் அது நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 200 மீட்டர் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் படி இருக்கும், ஒரு 200 படி இருக்குன்னு சொன்னாங்க. படியில் இறங்கி போய் அந்த அருவியில் இருக்கணும். அந்த அருவி எப்படி வருது அப்படின்னா ஊற்றுலேருந்து வர்றது கிடையாது, மேலே வந்து ஒரு டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு 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 ஏரி மாதிரி இருக்குது. அது நிரம்பி வரக்கூடிய தண்ணி வந்து இங்கே அருவியாக மாதிரி போகுது. இதுதான் வந்து அடிவாரம் வரைக்கும் போகுது. ஸோ இந்த அருவியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பயங்கர சூப்பராக இருந்தது இந்த அருவி. நாங்கள் போனது வந்து ஒரு 5-5:15 ஆயிடுச்சு. அப்படின்றனால இறங்கி அங்கே போகிறதுக்கே ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து எல்லாருமே நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஏறணும். மேலே ஏறும்போது பயங்கர இருட்டாகி போச்சு. பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு மேலே ஏறி வந்து வண்டி எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறதுக்கு. ஸோ நல்ல ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்னும் அந்த வீடியோவில் சில விஷயங்கள் இருக்குது, அது 2வது பார்ட்டை நான் வந்து கட் பண்ணி போடுறேன். ஒரு சில வியூ பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் மார்க்கெட் இருக்குது இல்லையா, ஏரி பின்னாடி சுற்றிலும் மார்க்கெட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாமே இருக்குது. அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு ஃபயர் கேம்ப் போட்டோம். ஃபயர் கேம்ப் போட்டு நல்லா சாங்லாம் போட்டு ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் நைட் நாங்கள் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த நாள் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்காடு போகிறீங்க அப்படிங்கும்போது என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் டவுட்டாக கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.